தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எங்களுக்கு நடக்கிற நல்லதும் கெட்டதும் வெறுமனே எங்களை மட்டுமே சார்ந்த ஒரு விடயங்கள் தான். நாங்க செய்யற விடயங்கள் தான் பல மடங்காகி மீண்டும் எங்களை வந்து தாக்கும். அதே போல இந்த விடயம் மனிதர்களுக்கு எவ்வளவு பொருத்தம் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனா இயற்கை சம்பந்தப்பட்ட விடயத்துல மிகவும் பொருத்தமான ஒரு விடயம். இயந்திர வாழ்க்கையில சிக்கி இயற்கையை மறந்திருக்கிற மனிதன் அதனுடைய விளைவாக கால்நிலை மாற்றங்களையும் இயற்கையின் சீற்றங்களையும் இன்றைக்கு எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றார். அதன் அடிப்படையில் காலநிலை மாற்றங்களை எதிர்கொள்வதற்காக இளையோர்கள் அணிதிரளும் பெரு நிகழ்வுதான் கிளைமத்தோன் யாழ்ப்பாணம் 2021. இந்த நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை திருக்குறளுடன் ஆரம்பிப்போம். திருக்குறளை தொடர்ந்து இந்த கிளைமத்தோன் யாழ்ப்பாணம் 2021 அக்டோபர் 29, 30, 31 தேதிகளில் உலகம் முழுவதும் காலநிலை மாற்றத்திற்கான தீர்வுகளை வலியுறுத்தி 150க்கும் மேற்பட்ட பெருநகரங்களில் இளையோர்கள் அணிதிரண்டுள்ளனர். தென்னாசியாவில் டாக்கா, கராச்சி, ஐதராபாத், மும்பை போன்ற பெருநகரங்களின் வரிசையில் இன்று யாழ்ப்பாணமும் கிளைமத்தோனில் இணைந்து கொள்கின்றது. இலங்கையில் முதலாக 2019 ஆண்டு யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கிளைமத்தோன் நிகழ்வு இன்றுடன் 3வது வருடமாகவும் தொடர்கின்றது. உலக பொது முடக்கம் காரணமாக இந்த வருட நிகழ்வுகள் முழுமையாக இணையவழி ஊடாகவே ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளன. புதிய சவால்களை இளையோர்கள் நாம் ஒன்றிணைந்து எதிர்கொள்வது மட்டுமல்லாது உலகமெங்கும் உள்ளோரை காலநிலை மாற்றம் தொடர்பாக பேச யாழ்ப்பாணத்திற்கு இணைய வழியில் அழைத்து வந்துள்ளோம். அதன் அடிப்படையில் அடுத்ததாக எமது தமிழ் தாயை வாழ்த்தி நிகழ்வை கொண்டு செல்லலாம் என இருக்கின்றோம். எங்கள் தமிழ் மொழி
மனமறிந்ததனைத்துமறிந்தே வளர்மொழி வாழியவே வளர்மொழி வாழியவே வளர்மொழி வாழியவே வளர்மொழி வாழியவே. அடுத்ததாக, உலக பொது முடக்கத்தில் உலகமே முடங்கியிருக்கும் பொழுதும் இணையவழி மூலம் எங்களுடன் இணைந்துள்ள அனைவரையும் வரவேற்புரையை ஆற்றுவதற்காக சிறகுகள் அமையத்தின் கிளிநொச்சி செயற்பிரிவின் தலைவரும் கிளைமெத்தோன் யாழ்ப்பாணம் 2021 செயற்குழு உறுப்பினர் நர்த்தனா சத்தியமூர்த்தி அவர்களை அழைக்கின்றோம். உலகளாவிய ரீதியில் இணையவழி மூலம் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இலங்கை கடலினால் சூழப்பட்ட இலங்கை சிறுதீவின் ஆரம்ப கட்ட புள்ளியாக அமைந்திருக்கும் யாழ்ப்பாணமானது பல தனித்தன்மைகளை கொண்டு விளங்குகிறது. இது தமிழர்களின் அடித்தளமாக காணப்படும் யாழ்ப்பாணம் என நோக்குகையில் நமக்கு நினைவில் வருவது நல்லூரானும் பொதுசன நூலகம் ஆரியன் குளம் என்பவே. யாழ்ப்பாணம் கிளெமெத்தோன் 2021 ஆண்டு என்பது யாழ் நகரிலே மூன்றாவது முறையாக இன்று வெகு விமர்சையாக கோலாகலமாக ஆரம்பமாகியுள்ளது. கிளெமெத்தோன் யாழ்ப்பாணம் என்பது 2019 ஆண்டு முதல் முறையாக நேரடியாக யாழ் நகரிலே இடம்பெற்றதுடன் 2020 ஆண்டு நிகழ்நிலையாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று கிளெமெத்தோன் யாழ்ப்பாணம் 2021 ஆண்டு மூன்றாவது முறையாக யாழ் நகரிலே வெகு விமர்சையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றம் என்பது தற்போதைய காலகட்டத்தில் மனித நடவடிக்கைகளின் மூலமாக பலதரப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. அதன் காடழிப்பு, முறையற்ற கழிவு முகாமைத்துவம் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு என்பவற்றின் மூலம் மனித நடவடிக்கைகளை காலநிலை மாற்றத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. யாழ்ப்பாணம் கிளெமெத்தோன் 2021 ஆண்டு மூன்றாவது முறையாக யாழ்நகர் நடைபெற்று வருகிறது. இதுவானது நிலைபெறான உணவு தொகுதி, நிலைபெறான கழிவு முகாமைத்துவம், புதுப்பிக்கக்கூடிய சக்தி வளங்கள், காலநிலைசார் விழிப்புணர்வு மற்றும் காலநிலை கல்வி என்னும் முன்மொழிவுகளின் அடிப்படையில் விழிப்புணர்வுகள் இரு பிரிவுகளாக நடைபெற்று வருகிறது. விழிப்புணர்வுகள் முன்மொழிவுகள் மற்றும் வணிக திட்ட முன்மொழிவுகள் என்பவற்றின் இரு பிரிவுகளாக இப்போட்டியானது நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து இன்னும் இளைய தலைமுறையை ஊக்குவிக்கும் முகமாக புகைப்பட போட்டிகளும் நடைபெற்று வருகிறது. இன்று 2021 ஆண்டு செப்டம்பர் மாதம் 29 முதல் நாளாக இன்று கோலாகலமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 30-31 நாட்களிலும் தொடர்ந்து நடைபெற உள்ளது. அந்நிகழ்வுகளில் பல அனுபவ பகிர்வுகள், கலந்துரையாடல்கள் மற்றும் பல கல நிகழ்வுகள் என்பன தொடர்ந்து நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் கலந்து இணைந்திருக்கும் அனைவரையும் கிளெமெத்தோன் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக மிகவும் வரவேற்றுக் கொள்வதில் மிகவும் மகிழ்வடைகிறேன். நன்றி.
கிளைமத்தோன் பற்றிய அறிமுகம் மற்றும் வரவேற்புரையை வழங்கிச் சென்ற நர்த்தனா சத்தியமூர்த்தி அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்ததாக இன்றைய அறிமுக நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக நமது கலாச்சார மரபின் அம்சமான வரவேற்பு நடனம் இடம்பெற உள்ளது. வருகவே வணங்கியே வரவேற்போம், வருகவே செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன், வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன், வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம், அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம், வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன், வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன், வருகவே. செந்தமிழில் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம், சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சாரம் சூட்டி உம்மை வணங்குவோம், 8 தொகை சேர்த்தெடுத்து செந்தமிழில் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம், சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சாரம் சூட்டி உம்மை வணங்குவோம், அவையோரே வாழியவென்று சபையேறி வாழ்த்திட வந்தோம், சனிதனிதா பதா பாம பாம கம பசனிதனித பத பம பமகரி, வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன், வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன், வருகவே. வீசிடும் தென்றல் காற்றும் கானக குயிலின் பாட்டும் சேர்ந்து தமிழ் பண்ணெடுத்து போற்றி உம்மை வாழ்த்துதே, வீசிடும் தென்றல் காற்றும் கானக குயிலின் பாட்டும் சேர்ந்து தமிழ் பண்ணெடுத்து போற்றி உம்மை வாழ்த்துதே, சூரியனே சந்திரனே கூடி வரும் மேகங்களே ஓடி இங்கு வாருங்களேன் வாழ்த்துவோம், பள்ளல் குணம் பிள்ளை மனம் கொண்டு வந்த நல்லவரை சொந்தமென வந்தவரை போற்றுவோம், சூரியனே சந்திரனே கூடி வரும் மேகங்களே ஓடி இங்கு வாருங்களேன் வாழ்த்துவோம்,
வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம் அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம் வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. புலம்பெயர் நாடுகளில் இருந்து எங்களுடன் இணைந்து வரவேற்பு நடத்தை வழங்கிச் சென்ற சகோதர சகோதரிகளுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு 3வது வருடமாக இடம்பெறும் இந்த கிளைமத்தோன் 2021 என்றால் என்ன, ஏன் ஆரம்பிக்கப்பட்டது, இதனுடைய நோக்கம் என்ன என்பதை அனைவருக்கும் தெளிவாக விளக்குவதற்காக கிளைமத்தோன் யாழ்ப்பாணம் 2021 செயற்குழு உறுப்பினரும் முக்கிய பங்காளரும் சமூக ஆர்வலருமான சோபரண்ணா அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். கிளைமத்தோன் ஜப்னா 2021 அறிமுகம் வழங்குவதற்காக வாய்ப்பு தந்தமைக்காக கிளைமத்தோன் நிர்வாக குழு அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கிளைமத்தோன் தொடர்பான விளக்கத்துக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். கிளைமத்தோன் என்றால் என்னென்று நான் சொல்வதற்கு முதல் இது ஆரம்பிக்கப்பட்டதற்கான நோக்கம், அதன் பின்னணியில் இருக்கிற பின்னணிகள் தொடர்பாக விளக்குவது சிறந்ததாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். கிளைமத்தோன் என்பது உருவாக்கப்பட்டதற்கான நோக்கம் காலநிலை மாற்றம். காலநிலை மாற்றம் என்பதில் மக்களுக்கு இருக்கின்ற விழிப்புணர்வை போதாமையாக இருப்பதனால் அது தொடர்பான விழிப்புணர்வை மேலும் வலுப்படுத்துவதற்காகவே கிளைமத்தோன் நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வகையில் காலநிலை மாற்றம் என்றால் என்ன என்பது பற்றி சிறிய விளக்கம் ஒன்றை தந்துவிட்டு தொடர்ச்சியாக நகர்ந்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன். காலநிலை மாற்றம் என்பது என்ன என்ற கேள்வியினை மக்கள் மத்தியில் பொதுவாக நாம் எழுப்பிய போது காலநிலை மாற்றம் என்று சொன்னால் பருவகால மாற்றம் என்பதை தான் நிறைய மக்கள் நினைத்து வைத்திருக்கின்றனர். அதுக்காக நாங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு பரிசோதனை ரீதியான ஒரு சேவையில் அந்த முடிவுகள் தெளிவாக இருக்கின்றன. பருவகால மாற்றம் என்பது காலநிலை மாற்றம் என மக்கள் நினைத்து வைத்திருக்கின்றனர். அதாவது வெயில் காலத்திலிருந்து மழை காலம் மாறுவது, மீண்டும் மழை காலத்திலிருந்து எங்களுக்குரிய பனி காலத்திலிருந்து மீண்டும் வெயில் காலம் மாறுவதனையே காலநிலை மாற்றம் என எமது மக்கள் நினைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் காலநிலை மாற்றம் என்பது அந்த ஒரு ஒழுங்கான பருவகால மாற்றத்தில் இருக்கின்ற குழப்பமே காலநிலை மாற்றம் என்பது எம் மக்களுக்கு தெரியப்படுத்தப்படுவதில்லை. அந்த விழிப்புணர்வு எம் மக்களிடையே மிகவும் குறைவாகவே இருக்கின்றது. அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் அந்த விழிப்புணர்வு குறைவு என்பதனை இல்லாமல் செய்யும் அந்த இடைவெளியினை பூர்த்தி செய்யும் நோக்கில் இளைஞர்களால் ஒன்றிணைந்து உலகளாவிய ரீதியில் நடத்தப்படும் ஒரு ஹேக்கத்தோன் வகையான போட்டியினை கொண்டமைந்ததுதான் இந்த கிளைமத்தோன் ஆகும். இந்த ஹேக்கத்தோனும் கிளைமேட் சேஞ்சும் ஒன்றிணைந்து இந்த கிளைமத்தோன் என்ற ஒரு பெயர் உருவாக்கப்பட்டது என்பதை நான் இங்கே கூறிக்கொண்டு கிளைமத்தோன் அதாவது இலங்கையில் எவ்வாறு வந்தது, கிளைமத்தோன் யாழ்ப்பாணம் பற்றிய ஒரு வரலாறுகளை தெரிவித்துக் கொண்டு கிளைமத்தோன் 2021 நுழையலாம் என்று நினைக்கின்றேன். கிளைமத்தோன் யாழ்ப்பாணம். கிளைமத்தோனும் யாழ்ப்பாணமும், அதாவது கிளைமத்தோன் நிகழ்வானது ஐரோப்பிய யூனியன் திட்டத்தினூடாக நடைமுறைப்படுத்தப்படும் ஒரு வகையிலான ஹேக்கத்தோன் வகையான போட்டியாகும். இந்த கிளைமத்தோன் ஆனது இலங்கையிலேயே முதல் முறையாக யாழ்ப்பாண நகரில் 2019ஆம் ஆண்டு நடைபெற்றது என்பதை நான் பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். காரணம் என்னவென்று சொன்னால், இலங்கையிலேயே முதலாவதாக நடத்தப்பட்ட கிளைமத்தோன் நிகழ்வானது எமது மண்ணான யாழ் நகரில் முதல் முறையாக இடம்பெற்றது. அனைவருக்குமே ஒரு பெருமை தரக்கூடிய விடயமாகும்.
2019 ஆண்டு நேரடி நிகழ்வாக இந்த கிளைமத்தோன் யாழ்ப்பாணம் நடைபெற்றிருந்த போதிலும் 2020 ஆண்டு கொரோனா பெருந்தொற்று காரணமாக கிளைமத்தோன் யாழ்ப்பாணத்தினை நேரடி நிகழ்வாக நடத்த முடியாமல் போனது நமக்கு வருத்தம் தருகின்றது. இருந்த போதிலும் நாம் நின்று விடவில்லை, தொய்ந்து விடவில்லை. நாம் கிளைமத்தோன் யாழ்ப்பாணத்தினை இணைய வழியினூடாக தொடர்ச்சியாக நடத்தி சென்று கடந்த வருடமும் வெற்றிகரமாக அந்த நிகழ்ச்சியினை நடாத்தி முடித்திருந்தோம். அந்த வகையிலே கொரோனா பெருந்தொற்று இன்னும் முடிவடைந்து விடவில்லை. அதே போல கிளைமத்தோன் யாழ்ப்பாணமும் இன்னும் நின்று விடவில்லை. கிளைமத்தோன் யாழ்ப்பாணம் 2021 ஆனது இப்பொழுது நிகழ்நிலை ஊடாக உங்களை சந்திப்பதில் மீண்டும் ஒரு முறை நான் மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொண்டு கிளைமத்தோன் யாழ்ப்பாணம் 2021 விளக்கங்கள் மற்றும் பங்காளர்கள் பற்றிய விவரங்களுக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். கிளைமத்தோன் என்பது ஐரோப்பிய யூனியனின் ஒரு திட்டமாக இருந்தாலும் அதனை எமது மண்ணில் நடாத்துவதற்கு முதல் முறையாக முன்வந்தவர்கள் 2019 ஆண்டு இயற்கை வழி இயக்கத்தினர், 2020 ஆண்டும் இயற்கை வழி இயக்கத்தினர் இணைந்து சுவடி நிறுவனத்தினர் அதை நடாத்தி சென்றிருந்தனர். 2021 ஆண்டு இந்த வருடம் சிறகுகள் அமையமும் நியோகானிக்ஸ் இயற்கை வழி இயக்கத்தின் ஒரு அங்கமான நியோகானிக்ஸ் இணைந்து ஜாழ் நகரில் கிளைமத்தோன் 2021 வெற்றிகரமாக நடாத்தி செல்வதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். அடுத்ததாக ஒரு நிகழ்ச்சி எந்த அளவுக்கு தான் ஒழுங்கமைப்பு என்ற ரீதியில் சென்றாலும் அந்த நிகழ்ச்சியினை நிதி ரீதியிலாக பங்களிப்பு செய்து அந்த நிகழ்ச்சியினை வெற்றிகரமாக நடாத்துவதற்கு இந்த கிளைமத்தோன் 2021 வெற்றிகரமாக நடாத்துவதற்கு நம்முடன் அனுசரணையாளராக இணைந்து கொண்டிருப்பவர்கள் கொம்டிவிட் நிறுவனத்தினர். இவர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் செயற்படும் தமிழ் இளைஞர் அமைப்பினர் ஆகிறார். எமது கிளைமத்தோன் யாழ்ப்பாணத்தினை எமது ஜாழ் நகரில் வெற்றிகரமாக நடத்தி செல்வதற்கு எம்முடன் பங்காளராக இணைந்திருப்பது ஜாழ் மாநகர சபை இணைந்திருப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைவதுடன் தொடர்ச்சியாக எமது அறிவுசார் பங்காளிகளை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங் நூலக நிறுவனத்தினர், ஊற்று சுவடி நிறுவனத்தினர் எம்முடன் அறிவுசார் பங்காளிகளாக கிளைமத்தோன் யாழ்ப்பாணம் 2021 இணைந்திருப்பதையிட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைந்துள்ளேன். அடுத்ததாக சவால் பங்காளர்கள், அதாவது எமது கிளைமத்தோன் யாழ்ப்பாணத்தில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை மக்களுக்கு எடுத்து எம்பதாக இருக்கட்டும், அந்த சவால்களை எவ்வாறு முறியடிப்பதாக இருக்கட்டும், அது தொடர்பான ஆலோசனைகளையும் அறிவுகளையும் நமக்கு வழங்கி எம்முடன் உதவி புரிந்து எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றனர். கிளிக்கர், JLF பயில்களம், NCIT போன்ற எமது பங்காளிகளையும் நாம் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக வடிவமைப்பு பங்காளர்கள். நாம் இத்தனை காலமும் ஒரு நிகழ்ச்சியினை இணைய வழியில் நடத்துவது என்பது ஒரு சாதாரண விடயம் இல்லை. இணைய வழியில் நடத்தும் போது அது தொடர்பான சுவரொட்டிகள், அது தொடர்பான பதாகைகளை மக்களுக்கு காட்சிப்படுத்துவதாக இருக்கட்டும், நேரடியாக நடைபெறும் போது அதனை நாம் எழுத்து வடிவிலோ ஏதோ ஒரு வழியில் எழுதி சுவரொட்டியாக மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதை இணைய வழியில் நடத்தும் போது ஒரு வடிவமைப்பு பங்காளர்கள் என்பது நமக்கு மிகவும் முக்கியமானவர்களாக இருக்கின்றோம். அந்த வகையில் நம்முடன் வடிவமைப்பு பங்காளர்களாக இணைந்து கொண்டிருப்பவர்கள் SS கிரியேஷன்ஸ் மற்றும் மைக்ரோவி அமைப்பினர். இவர்களையும் நாம் அறிமுகம் செய்து வைப்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். அடுத்ததாக எமது கிளைமத்தோன் யாழ்ப்பாணம் 2021 பிரதான ஒழுங்கமைப்பாளராக நியோகானிக்ஸ் மற்றும் சிறகுகள் அமையம் இருந்த போதிலும் எமது ஒழுங்கமைப்பு பணிகளில் எம்முடன் தோளோடு தோள் நின்று உழைத்த மற்றும் பல ஒழுங்கமைப்பு பங்காளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் மனிதம் அமைப்பினர், வெண்பா புத்தகசாலை, ஔடதம் அமைப்பினர், கிரீன் கிளீன் மூவ்மெண்ட் அதாவது பசுமை தூய்மை இயக்கம், பிரைம் A+, பிளாஸ்டிக் 04 போன்ற ஒழுங்கமைப்பு பங்காளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதிலும் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக இந்த கிளைமத்தோன் யாழ்ப்பாணம் 2021 இதுவரைக்கும் வெற்றிகரமாக கொண்டு வந்து இன்னும் 2-3 நாட்கள் இந்த கிளைமத்தோன் யாழ்ப்பாணத்தினோடு நாம் பயணிக்க வேண்டியிருக்கின்றது. தொடர்ச்சியாக நம்முடன் தோளோடு தோள் நின்று உழைத்த எனது சக ஒழுங்கமைப்பு குழு உறுப்பினர்களை அறிமுகம் செய்து வைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைத்துக் கொள்கின்றேன். முதலாவதாக கஜேந்திரன் அதாவது வெளிவிவகார வேலை அனைத்தையுமே கஜேந்திரன் தான் பார்த்துக் கொள்கின்றார். அடுத்ததாக செல்வி மதுராங்கி நிதி கையாளுகைகளை மதுராங்கி அக்கா அவர்கள் செய்து வருகின்றனர். மற்றும் நர்த்தனா சத்தியமூர்த்தி அதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு செக்ரட்டரி டீம், அதாவது ஒரு செயலாளர் அணி எவ்வளவுக்கு முக்கியம் என்பது எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் செயலாளர் அணியினை நடத்தி செல்வதில் செல்வி நர்த்தனா மற்றும் செல்வன் அரண் மற்றும் செல்வி சியாலினி அவர்கள் நம்முடன் உழைத்துக் கொண்டிருக்கின்றனர். தொடர்ச்சியாக மீடியா அதாவது ஒரு ஊடகத்தினை கையாள்வதற்கான நமது ஒழுங்கமைப்பு குழு உறுப்பினர்களாக
ஆர்த்திகா மற்றும் சிவகஜன் அவர்கள் இருந்து வருகின்றனர். மற்றும் சோபன் நானும் ஒழுங்கமைப்பு இணைந்து 2021 கிளைமத்தோன் யாழ்ப்பாணத்தினை தொடர்ச்சியாக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்று நம்புகிறோம். தொடர்ச்சியாகவும் மேலும் 2 நாட்கள் நம்முடன் இணைந்திருங்கள். இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பையும் நாங்கள் ஒழுங்கமைப்பு குழு சார்பில் எதிர்பார்த்து நிற்கின்றோம். அடுத்ததாக ஒரு ஹேக்கத்தோன் வகையிலான போட்டி என்ற வகையிலே கிளைமத்தோனை நாங்கள் அறிமுகம் செய்து வைக்கும் போது அந்த போட்டியிலே போட்டியாளர்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் மற்றும் சவால்களை முறியடிப்பதற்கு அவர்களுடன் நின்று அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கிய எமது வழிகாட்டுநர்களையும் நான் இந்த இடத்திலே நினைவு கூர்ந்து கொண்டு அவர்களுக்குரிய நினைவையும் நான் இந்த இடத்தில் செலுத்த வேண்டியது மிகவும் கட்டாயமானதாக இருக்கின்றது. அந்த வகையில் எம்முடன் கிளைமத்தோன் யாழ்ப்பாணம் 2021 ஆண்டு வழிகாட்டிகளாக நம்முடன் 16 பேர் இணைந்திருந்தனர். அவர்களுடைய விவரங்கள் இப்போது உங்களுக்கு திரையில் காட்சிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதில் நம்முடன் புலம்பெயர்ந்த நாடுகளிலிருந்து இணைந்து கொண்ட வழிகாட்டுநர்களும் இருக்கின்றனர். அவர்களும் தங்கள் நேரத்தினை ஒதுக்கி எமக்கான ஆலோசனைகளை வழங்கியமைக்காக எமது நன்றியினை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் உள்நாட்டிலிருந்து எம்முடன் இணைந்திருந்த வழிகாட்டுநர்களையும் நாம் மறந்துவிடலாகாது. அவர்களுக்கும் எமது நன்றிகளை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக எமது கிளைமத்தோன் யாழ்ப்பாணமானது இந்த முறை 2 சவால்களின், அதாவது 2 கருப்பொருள்களூடாக நகர்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளைமத்தோன் யாழ்ப்பாணம் 2019, கிளைமத்தோன் யாழ்ப்பாணம் 2020 நாம் ஒரே கருப்பொருளாய் முன்வைத்துக் கொண்டே எமது கிளைமத்தோனை நடத்தி சென்றிருந்தோம். அந்த 2 வருடங்களிலும் காலநிலை மாற்றத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய நிலைபேறான வணிக திட்டம் ஒன்றிற்கான முன்மொழிவு என்ற கருப்பொருளினையே முன்வைத்து நாம் எமது கிளைமத்தோனினை நடத்தி சென்றிருந்தோம். ஆனால் எமது மக்களுக்கு விழிப்புணர்வினை ஏற்படுத்துவதற்கு அந்த வணிக திட்டம் என்ற கருப்பொருள் மட்டும் போதாது என்ற ரீதியில் இந்த ஆண்டு எமது கருப்பொருளினை நாம் 2 பிரிவுகளாக உடைத்திருந்தோம். அதாவது காலநிலை மாற்றத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய நிலைபேறான வணிக திட்டம் ஒன்றிற்கான முன்மொழிவு, கருப்பொருள் 2 காலநிலை மாற்றம் தொடர்பில் செயற்படக்கூடிய நிலைபேறான செயற்திட்டம் அல்லது அமைப்பு ஒன்றிற்கான முன்மொழிவு. இந்த ரீதியில் நாம் 2 கருப்பொருளினூடாக நகர்ந்து செல்லும் போது நமக்கு 2 கருப்பொருளுக்கும் தனித்தனியே போட்டிகள், தனித்தனியே போட்டியாளர்கள், தனித்தனியே நடுவர்கள் என்ற ரீதியில் ஒரு நடுவர் குழாம், மிகப்பெரிய நடுவர் குழாம், கடந்த காலங்களை காட்டிலும் இந்த வருடம் நடுவர் குழாமை நாம் விரிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாகி இருந்தோம். அந்த வகையில் நமது கருப்பொருள் 2ற்கான நடுவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நடுவர்களாக எம்முடன் கருப்பொருள் 2, அதாவது காலநிலை மாற்றம் தொடர்பில் செயற்படக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது ஒரு செயற்திட்டம் ஒன்றிற்கான முன்மொழிவு என்ற கருப்பொருளில் எம்முடன் நடுவர்களாக இணைந்து பணியாற்றிய, இன்னும் இறுதிச் சுற்றி நடத்தி முடிக்க இருக்கின்ற எமது நடுவர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றேன். முதலாவதாக சர்வேஸ்வரன், இரண்டாவதாக பேராசிரியர் ஸ்ரீஸ்கந்தராஜா, அடுத்ததாக திரு சுந்தரேஸ்வரன் ஐயா அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக எமது கருப்பொருள் 1, அதாவது காலநிலை மாற்றம் தொடர்பில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய வணிக திட்டம் ஒன்றிற்கான, நிலைபேறான வணிக திட்டம் ஒன்றிற்கான முன்மொழிவு. அந்த கருப்பொருளிலே எம்முடன் நடுவர்களாக இணைந்து பணியாற்றி முதல் சுற்றினை வெற்றிகரமாக நடாத்தி தந்த, இறுதிச் சுற்றினை இன்னும் சில நாட்களில் நடாத்தி முடிக்க இருக்கின்ற எமது கருப்பொருள் 1ற்கான நடுவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். முதலாவதாக செல்வி கார்த்திகா, திரு அனுராஜ் அண்ணா அவர்கள், டாக்டர் சுரேந்திரன் மற்றும் இன்ஜினியர் தயந்தன் அண்ணா அவர்களை அறிமுகம் செய்து வைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக யாழ்ப்பாணம் கிளைமத்தோன் 2021 நிகழ்ச்சி நிரல், அதாவது இந்த இறுதி நிகழ்ச்சி நிரல் பற்றி நான் சிறிது உங்களுடன் விளக்கமாக கதைக்கலாம் என்று நினைக்கின்றேன். இதில் காட்சிப்படுத்தப்பட்டபடி நாள் 1 அறிமுக நிகழ்விலே தற்பொழுது உங்களை எல்லோரையும் நான் சந்தித்து கொண்டிருக்கின்றேன். அடுத்ததாக நாள் 2, நாளை காலை 9 மணியளவில் சூழலியலாளர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன் ஐயா அவர்களின் அதிதி சிறப்புரையுடன் நாளை காலை 9 மணி அளவில் உங்களை எல்லாம் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். காலநிலை மாற்றமும் உயிர் பல்வகைமையும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சிறந்த பேச்சினை வழங்குவதற்காக ஐங்கரநேசன் ஐயா அவர்கள் நாளை காலை
எம்முடன் இணைய வழியில் இணைந்திருப்பார் என்பதை உங்களுக்கு தான் தற்பொழுது அறிய தரலாம் என்றிருக்கின்றேன். அடுத்ததாக நாளை மாலை அக்டோபர் 30 மாலை பிற்பகல் 4 மணியளவில் காலநிலை மாற்றத்தினை எமது கலை கலாச்சார அம்சங்களின் ஊடாக எவ்வாறு மக்களுக்கு எடுத்து எம்பலாம் என்பது பற்றிய ஒரு கலாச்சார நிகழ்வுடன் கூடிய பண்பாட்டு மாலை நிகழ்ச்சியினை நாளை மாலை பிற்பகல் 4 மணியளவில் உங்களுக்காக தருவதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த பண்பாட்டு மாலை நிகழ்ச்சியில் எம்முடன் சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்க இருக்கின்றார் பாமையன் என அழைக்கப்படும் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள். அவர் இந்தியாவிலிருந்து எம்முடன் நாளை மாலை இணைய வழியின் ஊடாக இணைந்திருப்பார் என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். அவர் தற்சார்பு வாழ்வியலுக்கான மரபின் விழுமியங்கள் என்ற தலைப்பின் கீழ் சிறப்புரையாற்றி எமது மக்களுக்கு கலை கலாச்சாரங்களின் ஊடாக எவ்வாறு காலநிலை மாற்றம் பற்றிய விழிப்புணர்வை போதிக்கலாம் என்பது பற்றிய பண்பாட்டு மாலை நிகழ்ச்சியினூடாக நாளை மாலை 4 மணியளவில் உங்களை எல்லாம் நாங்கள் சந்திக்கின்றோம். இதே இணைப்பினூடாக எங்களுடன் இணைந்திருங்கள். அதே போல 31 அக்டோபர் 31 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணியளவில் உலகளாவிய ரீதியில் காலநிலை மாற்றம் தொடர்பில் சிந்தித்து அது தொடர்பிலே செயலாற்றி கொண்டிருக்கின்ற எமது சமூக புத்தாக்கிகள், அதாவது புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழக்கூடிய எம் நாட்டைச் சேர்ந்த சமூக புத்தாக்கிகளை கலந்து அவர்களின் அதிதி குழு கலந்துரையாடலை கேட்பதற்காக ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் அழைக்கின்றோம். அந்த கலந்துரையாடலில் எம்முடன் இணைந்திருக்க போகின்றவர்கள் பேராசிரியர் நடராஜா ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா அவர்கள் மற்றும் செல்வி தேன் மணிமேகலை சௌரிராஜன் அவர்கள் மற்றும் திரு நிமல் ராகவன் அவர்கள் மற்றும் செல்வி கம்சிகா பிரேம்குமார் அவர்கள். இவர்கள் காலநிலை மாற்றம் தொடர்பில் உலகளாவிய ரீதியில் தொடர்ச்சியாக செயலாற்றி கொண்டிருப்பவர்கள், இன்னும் செயலாற்ற இருப்பவர்கள். அவர்களின் அனுபவங்களையும் அவர்கள் தமது வேலை திட்டங்கள் தொடர்பான ஒரு விளக்கத்தினை நாளை எமக்கு தர இருக்கின்றனர். ஞாயிற்றுக்கிழமை எமக்கு தர இருக்கின்றனர். ஞாயிற்றுக்கிழமை காலை முற்பகல் 10 மணியளவில் எம்முடன் இணைந்து அந்த அதிதிகளின் குழு கலந்துரையாளர்களை கேட்டு நீங்களும் பயன்பெறுவ உங்களை அழைக்கின்றேன். அடுத்ததாக ஞாயிற்றுக்கிழமை மாலை எமது கிளைமத்தோன் யாழ்ப்பாணம் 2021 முக்கிய கட்டம், அதாவது எமது 2 கருப்பொருள்களின் ஊடாக வந்திருந்த போட்டியாளர்களின் வெற்றி முடிவுகள் மற்றும் நாம் கிளைமத்தோன் யாழ்ப்பாணம் சார்பாக நடத்தப்பட்ட ஏனைய போட்டிகளின் முடிவுகள் அறிவிக்கும் தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணியளவில் எமது கிளைமத்தோன் யாழ்ப்பாணத்தின் இறுதி நிகழ்வை நாம் நடாத்துவதில் பெருமகிழ்வடைகின்றோம். அந்த நிகழ்வில் கருப்பொருள் 2லும் வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள் மற்றும் சிறந்த தீர்வு எது, காலநிலை மாற்றம் தொடர்பான வழங்கப்பட்ட சிறந்த தீர்வுக்கான விருது மற்றும் பல சுவாரஸ்யமான விருதுகளுடன் உங்களை ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணியளவில் நாம் சந்திப்பதில் பெருமகிழ்வடைகின்றோம். இத்துடன் நம்ம இந்த நீண்ட உரையை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். நான் கூறிய இந்த அனைத்து நிகழ்வுகளுமே இந்த ஒரே இணைப்பிலே இடம்பெற இருக்கின்றது. நீங்கள் நேரங்களை குறித்து வைத்துக் கொண்டு நம்முடன் இணைந்து காலநிலை மாற்றம் தொடர்பிலான உங்கள் அறிவினை பெருக்கிக் கொள்ளுங்கள். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. கிளைமத்தோன் 2019 முதல் கிளைமத்தோன் 2021 3ஆம் நாள் நிகழ்வு வரை தெளிவான விளக்கத்தையும் தெளிந்த நீரோடை போன்ற அறிவையும் வழங்கி சென்ற செயற்குழு உறுப்பினர் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, அடுத்த நிகழ்வாக இந்த நிகழ்வின் ஒருங்கமைப்பாளராக இணைந்துள்ள இயற்கை வழி இயக்கத்தின் சார்பில் ஒருங்கமைப்பாளர் உரையை ஆற்ற பிரதான செயற்பாட்டாளரும் தகவல் தொழில்நுட்பவியலாளருமான ஷர்மித் அவர்களை வரவேற்று நிற்கின்றோம். வணக்கம். கடந்த 3 வருடங்களுக்கு முன்னே இயற்கை வழி இயக்கம் இந்த கிளைமத்தோன் நிகழ்வை
யாழ்ப்பாணத்திலே அறிமுகம் செய்யும் போது இளைஞர்கள் இந்த காலநிலை மாற்றம் தொடர்பான விடயங்களிலே பங்கு பெற்ற வேண்டிய தேவையை உணர்ந்து காலநிலை மாற்றம் தொடர்பிலாக ஏற்படும் இந்த பாரிய சிக்கல்களிலே இருந்து வெளிவருவதற்கு இளைஞர்களுடையதும் மக்களுடையதும் இந்த கூட்டு முயற்சிகள் என்ற தேவையை உணர்ந்தும் நாங்கள் இதை முதல் தடவையாக யாழ்ப்பாணத்திலே அறிமுகப்படுத்தியிருந்தோம். நாங்கள் அறிமுகப்படுத்தும் போது உண்மையில் எங்களுடன் ஏராளமான இளைஞர்கள் பங்கு பெற்றி வேலை செய்திருந்தார்கள். நேரடியாக அந்த நிகழ்வு நடந்திருந்தது. அதன் பின்னர் அடுத்த வருடம் உண்மையிலே அந்த பங்கு பெற்றிய இளைஞர்கள் தங்களுடைய பங்களிப்புடன் அந்த பெரும்பான்மையான நிகழ்ச்சியை தாங்களே தங்களுடைய தோள்களிலே சுமந்து சிறப்பாக நடத்தி இருந்தார்கள். அந்த வகையில் இந்த நிகழ்வு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு முற்றுமுழுதாக சிறகுகள் அமையவும் அவர்களுடன் இணைந்த குழுக்களும் சேர்ந்து ஒரு ஒழுங்கமைப்பு குழு ஒன்றை அமைத்து தாங்களே வந்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் உண்மையில் பெருமையுடன் அவர்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் இந்த ஒழுங்கமைப்பு குழுவுக்கு முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு இந்த காலநிலை மாற்றங்களால் ஏற்படும் பாதிப்புகளின் தீவிரத்தன்மையை உணர்ந்து யாழ்ப்பாணத்தில் எங்களோடு உறுதுணையாக தோல் நீக்கும் யாழ் மாநகர சபைக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த காலநிலை மாற்றங்களால் பாதிக்கப்படும் பிரதேசங்களிலே மிக முக்கியமாக யாழ்ப்பாணமும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையிலே அவர்களுக்கு இந்த இளைஞர்களுடைய இந்த தொடர்ச்சியான ஆதரவு மிக மிக முக்கியமானது. அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து செல்லும் இந்த குழுக்களுக்கு தொடர்ச்சியாக தங்களுடைய ஆதரவை வழங்கி வரும் யாழ் மாநகர சபைக்கு மிக முக்கியமாக இந்த இடத்திலே நான் நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். உண்மையிலே நாங்கள் ஒரு திரும்ப முடியாத பாதையின் உள்ளே சென்று கொண்டிருக்கிறோம். ஏற்பட போரும் பாதிப்புகளை நாங்கள் எதிர்கொள்ளத்தான் வேணும். அதனுடைய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ளலாமே தவிர நாங்கள் ஏற்படுத்தி இருக்கும் இந்த நெருக்கடி நிலை நாங்கள் தான் அனுபவிக்க வேணும் என்ற வகையிலே இதனுடைய இந்த தாக்கங்களை மிக வேகமாக நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனெனில் இந்த காலநிலை மாற்றங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நாடுகள் உண்மையில் அந்த மாற்றங்களை தங்களுடைய தனிப்பட்ட பொருளாதார நன்மைகளுக்காக தொடர்ச்சியாக மறைத்து கொண்டும் அண்மை காலத்திலே இந்த IPCC-உடன் அறிக்கை வெளிவந்தவுடன் உண்மையிலே அவர்கள் அதை சரி செய்வதற்கு பதிலாக பெருமளவு கிரீன் வாஷிங் என்று சொல்லி அதை மூடி மறைப்பதற்கான அல்லது ஒரு செயற்பாடு நடைபெறுவது மாதிரியான ஒரு தோற்றப்பாட்டை மட்டுமே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த நெருக்கடி நிலையிலே உண்மையிலே இளைஞர்கள் மிக வேகமாக இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதும் அதே நேரத்திலே இந்த காலநிலை மாற்றத்தின் தாக்கங்கள் இந்த காலநிலை நெருக்கடி நிலை சம்பந்தமான விடயங்களை மிக வேகமாக மக்கள் மத்தியிலே எடுத்து செல்ல வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த தடவை இயற்கை வழி இயக்கம் வெறும் இது ஒரு வியாபார முயற்சிகள் மட்டும் இல்லாமல் இந்த கிளைமத்தோன் என்ற நிகழ்வை வியாபார முயற்சிகளுக்காக மட்டும் இல்லாமல் உண்மையிலே மக்கள் மத்தியில் இருந்து இளைஞர் குழுக்கள் உருவாக வேணும், இந்த விடயங்களை தொடர்ச்சியாக எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கோடு இருவேறு நிகழ்வுகளாக ஒருங்கமைத்திருந்தார்கள். உண்மையிலே நாங்கள் எதிர்பார்த்ததை விட அந்த வியாபார முயற்சிகள் இல்லாத அந்த நிகழ்வுக்கும் கூட ஏராளமானவர்கள் பதிவு செய்திருந்தார்கள், பங்கு பெற்றிருந்தார்கள். அந்த வகையிலே இந்த செயற்பாடுகள் இயற்கை வழி இயக்கம் நம்புகிறது மிக வேகமாக எடுத்து செல்லப்படுகிறது என்று இந்த விடயங்களை நாங்கள் எடுத்து செல்லும் போது மிக மிக முக்கியமாக இந்த வியாபார முயற்சிகள் ஊடாக வரும் இந்த குழுக்கள் ஒரு சோஷியல் என்டர்பிரைஸ் சமூக நிறுவனங்களாகவும் இதன் ஊடாக வரும் இந்த குழுக்கள் மக்கள் மத்தியிலே இந்த விழிப்புணர்வை எடுத்து செல்லும் குழுக்கள் அதை வேகமாக எடுத்து செல்லும் ஒரு குழுக்களாகவும் உருவாக வேணும் என்பதே இயற்கை வழி இயக்கத்தின் பேரவா. அப்படியாக நடைபெறும் முயற்சிகளுக்கு தொடர்ச்சியாக இந்த இளைஞர்களுடன் இயற்கை வழி இயக்கம் ஆதரவாக தொடர்ந்தும் நடக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஒருங்கமைப்பாளர் உரையை தொடர்ந்து இந்த கிளைமத்தோன் யாழ்ப்பாணம் 2021 உரையாற்றுவதற்காக எமக்கு பல வழிகளில் உதவி புரிபவரும் காலத்தின் தேவையாலும் களப்பணிகளின் கட்டளையினாலும் நேரடியாக எங்களுடன் இணைந்து உரையாற்ற முடியாத நிலையில் உள்ள யாழ்ப்பாண மாநகர முதல்வர் அவர்களை காணொளி மூலமாக அழைத்து நிற்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய தினம் சிறகுகள் அமைப்பும் இயற்கை வழி இயக்கமும் இணைந்து நடத்துகின்ற இந்த 3வது கிளைமத்தோன் கலந்துரையாடலிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 3வது வருடமாக இந்த இணைய வழியினூடாக இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இவர்களுடைய இந்த கிளைமத்தோன் யாழ்ப்பாணம் என்கின்ற இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற வேண்டும் என்று நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். காலநிலை மாற்றம் தொடர்பாக தொடர்ச்சியாக பேசி வருகின்ற இலங்கையிலே முதலாவதாக தொடங்கப்பட்ட அமைப்பாக யாழ்ப்பாணம் கிளைமத்தோன் அமைப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே அவர்களுக்கு சிறகுகள் அமைப்பிற்கும் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே இவர்கள் வெறுமனே காலநிலை மாற்றத்தோடு மட்டும் தங்களுடைய செயற்திட்டத்தை நிறுத்திக் கொள்ளாது, மட்டுப்படுத்திக் கொள்ளாது, யாழ்ப்பாண மாநகரத்தை சுத்தமாக பேணுவதற்காகவும் எங்களோடு இணைந்து பல்வேறு செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். உண்மையிலே துடிப்பான ஆர்வமிக்க சமூக பொறுப்புள்ள இளைஞர்களாக இவர்கள் ஜோதிகளாக இவர்கள் செயற்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கிளைமத்தோன் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று முடிவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாழ் மாநகர முதல்வரின் ஆசியுரையை தொடர்ந்து இந்த பெருநிகழ்வின் வெற்றிக்காக புலம்பெயர் நாடுகளில் இருந்து எங்களுடன் கைகோர்த்துள்ள அடுத்த தலைமுறை இளைஞர்களின் கொம்டு ஐடி அமையம் முக்கியமான ஒன்று. இந்த வருடம் முதன்முறையாக வவுனியா நகரத்தில் கிளைமத்தோன் நடத்த பாரிய உதவி செய்தது குறிப்பிடத்தக்கது. அத்தகைய கொம்டு ஐடி சார்பில் அனுசரியாளர் உரையை வழங்குவதற்காக குளோபல் கொம்டு ஐடி இன் இயக்குனர் சுதன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அச்சுதன் திருக்கீரீஸ்வரன். நான் கொம்டூட்டின் துணைத் தலைவராக இன்றைக்கு உங்களோட கதைக்க போகிறேன். என்னுடைய அம்மா அப்பா யாழ்ப்பாணத்திலிருந்து ஜெர்மனிக்கு வந்தவை. நான் இப்ப ஜெர்மனியில ஒரு சீனியர் கன்சல்டன்டாக ஒரு கம்பெனியில, ஒரு மேனேஜ்மெண்ட் கம்பெனியில வேலை செய்கிறேன். முதலாவது கொம்டூட் சார்பாக இந்த கிளைமத்தோன் ஸ்டீரிங் கமிட்டிக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். குறிப்பாக சுஜி அண்ணா, சோபன், கயேந்திரன், கீர்த்தனராம், கிளைமத்தோன் வவுனியால இருந்து அண்ட் ஆல்சோ ஆல் பார்ட்னர்ஸ். நினைக்கிறேன் கன பேருக்கு கொம்டூட் பற்றி இந்த கால் இருக்கிற அனைவருக்கும் தெரியும். But also எங்களோட partner organizations, சிறகுகள், Neoorganics, Organic Movement of North and East, நூலகம் ஃபவுண்டேஷன், எல்லாருக்கும் உண்மையாக நன்றி இந்த வாய்ப்பு எங்களுக்கு தந்திருக்கு. முதலாவது. ரெண்டாவது, ஆல்சோ இந்த ஆர்கனைசேஷன் இப்படி உண்மையா சந்தோஷமா இருக்கு. 3ஆம் வருஷம் இப்படி ஒரு பெரிய இவெண்ட், ஆன்லைன் pandemic situation கன விஷயம் உண்மையாக இதுக்கு டிஃபிகல்ட்டா இருந்தது. ஸோ நான் இது உண்மையாக ஒரு பாராட்டுற விஷயமா இருக்குது. அண்ட் நான் முதலாவது கொம்டூட்டை பற்றி ஒரு ஷார்ட் டென்டென்ஸ் சொல்ல போறேன். அதுக்கு பிறகு கிளைமத்தோன் அண்ட் கொலபரேஷன், பட் ஆல்சோ கிளைமேட் சேஞ்சை பற்றி நான் கதைக்க போகிறேன். ஸோ என்ன மாதிரி கனபேர் வெளிநாட்டில் இருக்கிறோம், கன புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் பலவிதமான யூனிவர்சிட்டிக்கு போய் கம்பெனிஸ்ல வேலை செய்து பலவிதமான அனுபவங்களை கற்றுக்கொண்டவை. அந்த அனுபவங்களை ஒரு பாலமாக பாவித்து உள்ளூர் நிறுவனங்களோடையும் உள்ளூர் இண்டிவிஜுவல்ஸும் சேர்ந்து கூட்டு சேர்ந்து பலவிதமான திட்டங்களை கொண்டு நடத்ததான் கொம்டூட்டின் நோக்கமாக இருக்கிறது. நாங்கள் இப்ப டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணினாங்க. Video Google Classroom training, Neoorganics food lab, Jaffna Clean City project, Yal IT Hub நாங்க சப்போர்ட் பண்ணாங்க. இப்படி இது உண்மையா நாங்கள் நம்புறோம். இது இப்ப எனக்கு இந்த நேரம் 6 மணி கால நேரம். டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் ஒர்க்கிங் கல்ச்சர் இருக்கு. இதெல்லாம் நாங்க கூட்டு சேர்ந்து ஒரு வெளிநாட்டில இருந்து சேர்ந்து வேலை செய்யறது உண்மையாக பாசிபிள் என்று நினைக்கிறேன். கொண்டு நல்ல கேஸா இருக்குது.
அது அது ஒரு விஷயம். கிளைமேட் அண்ட் கொலபரேஷன் எனக்கு சுஜியானா இப்ப நாங்க 2 வருஷமா தெரியும் நினைக்கிறேன். டாக்டர் பவும் 2-3 வருஷமா தெரியும். ஸோ நாங்க எப்படி ஒரு ஃபைனான்சியல் சப்போர்ட் பட் ஆல்சோ எங்களோட நாலேஜ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு நாங்க கணக்கு டிஸ்கஸ் பண்ணினாங்க. எனக்கு உண்மையா சந்தோஷமா இருந்தது இந்த ஸ்டீரிங் கமிட்டி ஒரு டிஸ்கஸ் பண்ணி எப்படி நாங்க சப்போர்ட் பிளான் பண்ணலாம், எப்படி நம் கிளைமேட் முடிய எப்படி சப்போர்ட் பண்ணலாம்னு நாங்க டிஸ்கஸ் பண்ணினாங்க. கிளைமேட் சேஞ்ச் இலங்கையில மட்டும் ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை, பட் ஆல்சோ ஜெர்மனியில ஒரு பிரச்சனை இருக்குது, குளோபலி ஒரு பிரச்சனையா இருக்குது. எனக்கு தெரியும் கணக்கு பொருளாதார பிரச்சனை இருக்குது, டிஃபிகல்ட் சேலஞ்ச் இலங்கையில இருக்குது. ஆனா எங்களுடைய கிளைமேட் இஷ்யூஸ் ஆல்சோ 10 வருஷத்துலயும் இன்னும் இருக்க போகுது. அது நாளைக்கு இருந்து இன்றைக்கு போகாது. ஸோ ஒரு லாங் டேர்ம்ல இருக்க போகுது. ஸோ நாங்க ஒரு முக்கியமான விஷயம் கணக்கு ப்ராஜெக்ட்ஸ்ல நாங்க கண்டு கொண்ட விஷயம் கொலபரேஷன். ஸோ நீங்க இன்றைக்கு ஒரு முக்கியமான இது சிறகுகள் அதர் ஆர்கனைசேஷன் சாதிச்ச விஷயம் ஆக்களை அணைக்குது. ஆக்கள் ஒரு இவெண்ட்டுக்கு சேர்த்து கொண்டு வந்து அவள் சேர்ந்து வேலை செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணுது. that's the important part நாங்க நம்புறோம். ஸோ அந்த கொலபரேஷன் முக்கியம். அந்த கொலபரேஷன் நீங்க பெரிய பிரச்சனைகளை நாங்க சால்வ் பண்ண போறோம்னா முதலாவது கணக்கு பேஷன்ஸ் தேவை, பட் ஆல்சோ நேரம் செல்லும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு. ஸோ every participant சொல்ற next 3 days நீங்க மேபி உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவலை பிரிச்சு கொண்டால், உங்களுக்கு ஒரு டீம்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வேறொரு டீமை கண்டு கொண்டால் அவையோடு சேர்ந்து நீங்கள் சேர்ந்து வந்து அவையோடு சேர்ந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி இந்த கிளைமேட் முடிய ஆல்சோ சேர்ந்து வேலை செய்வது ஒரு முக்கியமான விஷயம் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் இந்த கிளைமேட் முடியும் கண்டினியூஸ்லி இந்த ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளம் சால்வ் பண்ணறதுக்கு நாங்க பாடுபட்டால் I think that's an important topic. So again, all the best. Thank you so much to Steering Committee Climathan, Sirahugal Amayam, but also to Omni, Neorganics, and everyone who's involved in this. Thank you for having me, and I wish you all the best. Nandri Vanakkam. அனுசரணையாளர் உரையை வழங்கி சென்ற அச்சுதன் அண்ணா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இவரிடம் யாழ்ப்பாணத்தில் கிளைமேத்தோன் பெருநிகழ்வை முன்னெடுப்பதற்கான ஆரம்ப கட்ட முயற்சிகளை சிறகுகள் அமையம் மற்றும் நியோகானிக்ஸ் பிரதான ஒருங்கமைப்பாளர்கள் என்ற வகையில் சிறப்பாக மேற்கொண்டுள்ளனர். யாழ்ப்பாண மாநகர சபை, வடக்கு மாகாண தகவல் தொழில்நுட்ப சம்மேளனம், யாழ்ப்பாண பயில்கழகம், நூலக நிறுவனம், ஊற்று சிந்தனை நடுவம், டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங், பிரைமே பிளஸ், யூத் ஆப்பர்ச்சுனிட்டி, வெண்பா புத்தக நிலையம், ஔடதம், மனிதம், கிளிக்கர், பசுமை தூய்மை இயக்கம், பிளாஸ்டிக் ஜீரோ ஃபோம் ஆகியோர் பிரதான பங்காளர்களாக இணைந்து கொண்டமை இம்முயற்சிக்கு மேலும் வலுச்சேர்த்துள்ளது. இவர்கள் சார்பில் இந்த நிகழ்வின் அறிமுக நிகழ்வின் ஒருங்கமைப்பாளர் உரையை வழங்குவதற்காக பிரதான ஒருங்கமைப்பாளர்கள் என்ற ரீதியில் சிறகுகள் அமையம் சார்பில் சிறகுகள் அமைய ஸ்தாபகர் 2 வருடமாக கிளைமேத்தோன் நகர்வை நடத்த முன்னின்று உழைப்பவருமான சுஜீவன் அண்ணா அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். உண்மையாகவே நான் இதை காலை வணக்கங்கள் என்று குறிப்பிடவே முடியாது. ஏனென்றால் உலகின் பல்வேறு இடங்களிலும் இருந்தும் இந்த நிகழ்விலே பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அனைவருக்குமான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறகுகள் அமையமூடாக எங்களுடைய கிளைமேத்தினுள்ளே ஒரு பங்காளர்களாக இந்த உரையை நிகழ்த்துவதற்கு சந்தர்ப்பம் வழங்கிய 2021 கிளைமேத்தோன் ஒருங்கமைப்பு குழுவினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலாவதாக எங்களுடைய சிறகுகள் அமையம் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது 5 வருடங்களாக இருக்கின்றன. எங்களுடைய முக்கிய இலக்காக கல்விக்கான இலட்சிய பயணம் என்ற எண்ணக்கருவிலே நாங்கள் பயணித்து வருகிறோம். அது மட்டுமல்லாது இன்னொரு முக்கிய விஷயமாக எங்களை பொறுத்தவரையிலே செயற்பாட்டாளர்கள், இளையோர் பலர் எங்கள் அமையத்திலே இணைந்து செயற்படுகின்ற காரணத்தினால் நாங்கள் பல்வேறுபட்ட நிகழ்வுகளிலே இணைந்து பயணித்தல், ஒன்றித்து பயணித்தல் என்ற ஒரு கோட்பாட்டினை அடிப்படையாக கொண்டுள்ளோம். அந்த வகையில் 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற முதலாவது கிளைமேத்தோன் நிகழ்விலே நாங்கள் ஒரு பங்காளர் அமைப்பாக, தன்னார்வலர்களாக
பல இளையோர் அந்த கிளைமத்தோன் நிகழ்விலே வந்து நாங்கள் இணைந்து கொண்டிருந்தோம். அந்த நிகழ்வினை ஒரு நேரடி நிகழ்வாக சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கு எங்கள் மூத்தோர் எங்களை வழிகாட்டி இருந்தார்கள். அதனூடாக நாங்களும் பல்வேறுபட்ட அனுபவங்களை, ஒரு நிகழ்வினை ஒழுங்கமைத்தல் என்ற ஒரு அனுபவத்தினையும் சிறகுகள் அமையமாகிய நாங்கள் பெற்றுக் கொண்டிருந்தோம். அந்த பெற்றுக்கொண்ட அனுபவத்தின் வாயிலாக ஒரு நிகழ்வினை ஒழுங்கமைப்பது மட்டுமில்லாமல் அந்த காலநிலை மாற்றம் சார்ந்து நாங்கள் ஏன் பயணிக்க வேண்டும், எங்களுக்கு அது எவ்வளவு ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது என்ற ஒரு எண்ணக்கரு எங்களுக்குள்ளே உருவாகியது. எங்கள் சிறகுகள் அமைய செயற்பாடுகளிலும் வந்து சுற்றுச்சூழல் சார்ந்து பாடசாலை மாணவர்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய செயற்பாடுகளை நாங்கள் இந்த கிளைமத்தோன் முன்னெடுப்புக்கு பிறகு வெகுவாக ஆரம்பித்திருந்தோம். அந்த வகையில் சிறகுகள் அமையத்தின் சுற்றுச்சூழல் பிரிவினையும் நாங்கள் நிறுவியிருந்தோம். அதனூடாக பாடசாலை மாணவர்களுக்குரிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் அறிவூட்டல் கருத்துருவாக்க நிகழ்வுகளையும் தொடர்ச்சியாக நாங்கள் எங்கள் சிறகுகள் நிர்வாக பிராந்தியங்கள் ஊடாக முன்னெடுத்து வந்திருக்கிறோம். அதற்கு முக்கியமாக இந்த கிளைமத்தோனிலே நாங்கள் ஒரு பங்காளர்களாக, தன்னார்வலர்களாக 2019 ஆண்டு நேரடியாக நிகழ்ந்த அந்த நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டது முக்கியமான ஒரு காரணமாக அமைந்தது. தொடர்ச்சியாக 2020 ஆண்டு கிளைமத்தோன் ஒரு கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக இணைய வழி நிகழ்வாக அந்த கிளைமத்தோன் அமைந்திருந்தது. அதிலும் எங்களுக்கு புதுமையான ஒரு அனுபவங்கள் கிடைத்தன. இணைய வழியிலே ஒரு நிகழ்வினை எவ்வாறு கட்டமைப்பது, எவ்வாறு ஒரு பேக் ஸ்டேஜில் எப்படி ஒர்க் பண்ணுவது போன்ற அனுபவங்களை அடுத்த கிளைமத்தோன் உங்கள் செயற்பாட்டாளர்களுக்கு வெகுவாக வழங்கி சென்றது. ஏனென்றால் அனைவருக்குமே ஒரு புதிய அனுபவம், அனைவருக்குமே நிகழ்நிலையில் ஒன்று நடாத்துவதாக இருக்கட்டும் சரி, நிகழ்நிலையில் ஒரு போட்டியை நடாத்துதல், ஒரு சிறப்பு அதிதி பேச்சை நடாத்துதல், ஒரு நிகழ்ச்சியை நடாத்துதல், புது அனுபவத்தை கிளைமத்தோன் இளையவர்களுக்கு தந்து கொண்டே இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் எங்கள் கரிசனைகளும் எங்கள் பார்வைகளும், இந்த சூழல் மீதான எங்கள் பார்வைகளும், எங்கள் சமூகம் மீதான எங்கள் பார்வைகளும் மாறுவதற்கும் இந்த கிளைமத்தோன் எங்களுக்கு களம் அமைத்து தந்திருந்தது. அந்த வகையில் 2 வருடங்களாக கிளைமத்தோனில் ஒரு பங்காளர் அமைப்பாக இருந்த நாங்கள் 2021 ஆண்டு எங்கள் மீது கூடுதல் பொறுப்பு ஒன்றாக இந்த நிகழ்வினை நடாத்தி முடிப்பதற்கான ஒரு பொறுப்பு, அதாவது ஒரு மெயின் ஆர்கனைசராக நாங்கள் ஒரு பொறுப்பினை ஏற்றுக்கொண்டோம். அவ்வாறு ஏற்றுக்கொண்டும் நாங்கள் அனைத்து அமைப்புகளையும் ஒன்றிணைத்து நாங்கள் ஒரு கூட்டு செயற்பாடாக இந்த நிகழ்ச்சியினை கொண்டு செல்ல வேண்டும். கடந்த 2 வருடங்களிலும் நடைபெற்றது போலவே இவ்வருடமும் அந்த நிகழ்வு நடைபெற வேண்டும் என்பதில் மிகவும் ஒரு அக்கறையாக இருந்திருந்தோம். அதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு வெகுவாக கிடைத்திருந்தது. அதுவே இந்த நிகழ்வின் ஒரு சாத்தியமான ஒரு வெற்றிப்படியை நோக்கி ஒரு இதாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். மேலும் இவ்வருடம் புதிதாக எங்களுடன் இரு நண்பர்கள் இணைந்து கொள்கிறார்கள். உதாரணமாக என்று வவுனியா கிளைமத்தோன், அதோட பாடசாலை மாணவர்களுக்குரிய ஜங் கிளைமத்தோன் ஆகிய 2 நிகழ்வுகளும் யாழ்ப்பாணம் கிளைமத்தோனுக்கு ஒரு வலிச்சேர்க்கும் சகோதர நிகழ்வுகளாக எங்கள் பிரதேசத்திலே உருவாகி வருகிறது. எங்கள் இலக்காக நாங்கள் வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே வந்து அடுத்ததாக மட்டக்களப்பு மாநகரத்திலேயோ இல்லாட்டி ஒரு திருகோணமலை மாநகரத்திலேயோ கிளைமத்தோன் நிகழ்வை நடாத்த வேண்டும் என்பது எங்களுடைய இலக்காக இருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு நகரங்கள் தோறும், ஒவ்வொரு மாநகரங்கள் தோறும் வியாபித்திருக்கின்ற இளையோரை நாங்கள் சுற்றுச்சூழல் என்ற மையப்புள்ளியிலே ஒன்றிணைப்பதனூடாக அவர்களுடைய செயற்பாடுகளை வலுப்படுவதாக இருக்கட்டும் சரி, எங்களுடைய செயற்திட்டங்களையும் சமூகம் மீதான பார்வையும் மண் மீதான காதலையும் வலுப்படுத்துவதற்கு இது ஒரு களமாக அமையும் என்பது என்னுடைய 3 வருட கால கிளைமத்தோனில பயணித்தது என்ற ஒரு அனுபவமாகவே நான் எடுத்துக்கொள்கிறேன். ஏனென்றால் நாங்கள் இந்த கிளைமத்தோன்ல முதல் தடவையாக பங்கு பெற்றுகின்ற போது ஒரு சந்தோஷமான ஒரு ஃபன்னாக ஒரு நிகழ்ச்சியை நடாத்துகின்றோம். அவ்வாறென்ற ஒரு எண்ணக்கருவிலே நாங்கள் உள்ள வருகிறோம். ஆனால் இங்கே வரும்பொழுது இங்கே நடக்கின்ற சிறப்பு அதிதிகளின் உரை, இங்கே இருக்க மூத்தவர்களின் வழிகாட்டல்கள், ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது எங்கள் மண் மீதான காதலும் எங்கள் காலநிலை மாற்றத்தில் நாங்கள் எவ்வளவு கரிசனை செலுத்த வேண்டும் என்ற விஷயம் வந்து எங்களுக்கு புலப்படுகிறது. ஆகவே எங்களுடைய செயற்பாடுகளிலும் அந்த பாதைகளிலே திருப்பப்பட்டு எங்களுக்கு தேவையான அந்த காலநிலை மாற்றம் சார்ந்து நாங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை நோக்கி எங்களை வழிப்படுத்துவதற்கு இந்த நிகழ்வுகள் எங்களுக்கு உறுதுணையாக அமைகின்றன. ஆகவே ஒரு அமையமாக, ஒரு இளையோர் அமைப்பாக நாங்கள் இது ஒரு பங்காளர்களாக இந்த கிளைமத்தோன் நிகழ்விலே பயணித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் ஒரு சந்தோஷமாக கருதுகின்றோம். எங்கள் சிறகுகள் அமையத்தை பொறுத்தவரையில் ஒரு நீண்ட பயணமாக, என்றால் நாங்கள் 5 வருடம் ஆரம்பித்திருக்கின்றோம். அதிலே 3 வருடங்களாக தொடர்ச்சியாக இந்த கிளைமத்தோனிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருப்பது எங்கள் அமையத்தை பொறுத்தவரையிலே அமையத்தின் அனைத்து செயற்பாட்டாளர்களுக்கும் இது ஒரு சந்தோஷமான தருணம். இந்த 3 வருடங்கள் 30 வருடங்களாக 300 வருடங்களாக இந்த நிகழ்வுகள் நடைபெற வேண்டும். ஏனென்றால்
இவ்வாறான பிரச்சனைகளுக்காக இளையோர் குரல்கள் பொது வழிகளிலே முன்வைக்கப்பட வேண்டும். இதிலூடாக கருத்துருவாக்கங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அது மட்டுமில்லாமல் பாடசாலை மாணவர்களிடையேயும் இவற்றை நாங்கள் வலுப்பெற செய்ய வேண்டும். ஆகவே நாங்களும் தொடர்ச்சியாக எங்கள் அமையம் சார்பாக இவ்வாறான சிறந்த முன்னெடுப்புகளிலே நாங்கள் முன்னின்று உழைப்போம் என்பதும் அனைவருக்கும் உறுதிப்படுத்திக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு அனைவரின் ஒன்றிணைவாக ஒரு இளையோரின் கூட்டு முயற்சியாக தொடர்ச்சியாக பல வருடங்கள் சிறப்பாக நடப்பதற்கு சிறகுகள் அமையம் சார்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கற்றுக்கொண்ட பாடங்கள், அனுபவங்கள் என்பவற்றை ஒழுங்கமைப்பாளர் உரையில் வழங்கி சென்ற சுஜீவன் அண்ணா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக இன்றைய அறிமுக நிகழ்வின் சிறப்புரையை ஆற்றுவதற்காக நிலைக்குத்து விவசாய முறையை அடிப்படையாக கொண்டு தொழில் முயற்சியாக 2020ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட எலக்ட்ரோலீஃப் என்ற நிறுவனம் சார்பில் சுமன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். வணக்கம். நான் எலக்ட்ரோலீஃப்ல இருந்து சுமன் கதைக்கிறேன். இப்போ நாங்கள் எலக்ட்ரோலீஃபை வந்து லாஸ்ட் இயர் தொடங்கினாங்க. ஒரு ஐடியா இருந்தது வெர்டிக்கல் ஃபார்மிங்ல ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும்ட்டு. இப்போ நாங்கள் ஒரு ஒன் இயரா ஒரு ப்ரோட்டோடைப் செஞ்சு அதை இம்ப்ரூவ் பண்ணி ஒரு 1 இயரா சில காம்படிஷன்ஸ் போய் கொஞ்சம் ஃபண்டிங்கும் கிடைச்சு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ப்ரோட்டோடைப் முடிச்ச பிறகு நாங்கள் வந்து ஒரு இதோட எக்கனாமிக் ஃபீசிபிலிட்டியை கன்சிடர் பண்ணி ஒரு 1/4 ஏக்கருக்கு அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. அதோட வந்து எங்களோட மெயின் இன்டென்ஷன் வந்து மினிமம் லேபர்ஸ் யூஸ் பண்றது. அதால ஐஓடி ஆட்டோமேஷனும் போட்டு இப்போ நாங்கள் ஒரு ஃபுல்லி ஃபிளெக்ஸ்ட் ஃபார்ம் ஒன்றை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ நான் முதல் சொன்ன மாதிரி இதுதான் எங்களோட முதலாவது ப்ராஜெக்ட் ஐடியா வந்து ஒரு குறிப்பிட்ட லேண்ட் சைஸ்ல 10 மடங்கு இப்ப 10 ஏக்கர்ல செய்யக்கூடிய பிளான்டேஷன் கல்டிவேஷனை 1 ஏக்கர்லயே செய்யற மாதிரியான ஐடியா வெர்டிக்கல் ஃபார்மிங் சொல்றது. அப்ப இதுல இருக்கிற நன்மைகள் வந்து இப்ப பெரிய மழை அடிச்சு கண்டுகள் சேதமாகிறது மற்றது அப்படி பிரச்சனைகள் இருக்காது. இது ஒரு ப்ரொடெக்டட் என்வாயன்மெண்ட்ல நடக்கிறது. அதேவேளை இதுக்கு சொட்டு நீர் பாசனம் போடுற வழியா வாட்டர் கன்சம்ஷன் வந்து குறைவாயிருக்கும். அதேவேளை வீட் இஷ்யூஸ் பெஸ்டிசைட் பாவிக்க வேண்டிய தேவை இல்லை. ஸோ ட்ரிப் இரிகேஷன் வெர்டிக்கல் ஃபார்மிங் சொல்றது. நாங்க இதை வந்து ஒரு 1 இயரா ப்ரோட்டோடைப் செஞ்சு கொஞ்சம் ஃபண்டிங் கிடைச்சு செஞ்சு இப்ப வந்து வேலையில கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இப்ப ஆட்டோமேஷன்ல ஓட வச்சிருக்கிறோம். இன்னும் பெண்டிங்ல இருக்குது. ஸோ இந்த ப்ரோட்டோடைப்ல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வாட்டரிங், ஃபாகிங் அண்ட் எக்ஸோ ப்ரொடெக்டட் என்வாயன்மெண்ட்டுக்குள்ள ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ற ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அதால நாங்க அதையும் ஆட்டோமேட் பண்ணி ஃபெர்டிகேஷனையும் ஆட்டோமேட் பண்ணி வச்சிருக்கிறோம். நாங்க வந்து ஒரு சைட் ப்ராஜெக்டா ஒரு நர்சரி கன்ஸ்ட்ரக்ஷனும் செஞ்சிருக்கிறோம். இதுல வந்து சோலார் இரிகேஷனை யூஸ் பண்ணி ஒரு நர்சரி ஜெஃப்னால கல்டிவேட் பண்றதுக்கு பாவிச்சிருக்கிறோம். இப்ப நாங்க வந்து எங்களோட கம்பெனியால ப்ரொவைட் பண்ற சர்வீசஸ் யோசிச்சு வச்சிருக்கிறது. இப்போ ஆல்ரெடி ஒரு ஃபார்ம் எக்ஸிஸ்ட் பண்ணி இருக்குதுண்டா அந்த ஃபார்முக்கு நாங்க இரிகேஷன் அண்ட் ஃபெர்டிகேஷனை ஆட்டோமேட்டடா செய்யற மாதிரி சர்வீசஸ். அதோட வந்து ஒரு ப்ரொடெக்டட் என்வாயன்மெண்ட், கிரீன் ஹவுஸ், பாலி ஹவுஸ் மற்றது ஸ்மார்ட் ஃபார்ம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுவோம். மினிமம் வந்து 1000 ஸ்கொயர் மீட்டர்ஸ் இருந்தா எங்களுக்கு ஃபுல் எக்ஸ்டீரியர் கன்ஸ்ட்ரக்ஷனும் இன்டீரியர் ஆட்டோமேஷனும் செட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதேவேளை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆன கிரீன் ஹவுசஸுக்கு உள்ளுக்குள்ள எங்களுக்கு இரிகேஷன் ஆட்டோமேஷனோ டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி கண்ட்ரோலோ அப்படியான சர்வீசஸையும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ உங்களுக்கு இதை பற்றி அடிஷனலா டீட்டெயில்ஸ் எதுவும் தேவை வேண்டாம், இதுல இருக்கிற கண்டாக்டுக்கு எங்களோட கழிச்சு கொள்ளலாம். ஸோ எங்களுக்கு எங்களோட கம்பெனிக்கு இங்க கதைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் தந்த கிளைமேட் அண்ட் ஜெஃப்னா ஆர்கனைசர்ஸுக்கு நன்றி கூறி எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சுமன் அண்ணா. இந்த எலக்ட்ரோலீஃப் என்பது எமது பிரதேசத்தில் இருந்து எம்மவர்களால் எமது சூழலுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தொழில் முயற்சி. அவர்களுக்கு ஆதரவு வழங்குவது நமது அத்தியாவசிய பண்பு ஒன்றாகும். ஆதரவு வழங்குவோம் என்பதை கூறிக்கொண்டு அடுத்ததாக இந்த கிளைமேத்தோன் ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த முழு பயணத்திலும் நம்முடன் உறுதுணையாக இருந்தவரும் இந்த நிகழ்வின் நடுவருமான பேராசிரியர் சிற்கந்தராஜா அவர்களை வாழ்த்துறை ஒன்றை வழங்குமாறு அழைத்து நிற்கின்றோம்.
யாழ்ப்பாண நகரத்தை மையப்படுத்தி பூமி பந்தை சூழ்ந்திருக்கின்ற காலநிலை மாற்றம் என்ற பெயரில் மனிதரின் இருப்பை அச்சுறுத்துகின்ற ஒரு தீவிரமான இயற்கையின் வெளிப்பாட்டை முகங்கொள்ளும் முயற்சியில் நடைபெறுகின்ற கிளைமத்தோன் என்ற பெயரில் பல்வேறு செயற்பாட்டாளர்களை, செயல் முனைப்பாளர்களை, தாக்கர்களை ஒன்று திரட்டும் இந்த பெரும்பணியை இடைவிடாது நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற எல்லோரையும் வாழ்த்துமாறு கேட்டீர்கள். அதற்காக வந்திருக்கிறேன். முயற்சியை முற்றுமுழுதாக விவரம் தெரியாத வகையிலும் ஐரோப்பிய நகரங்களில் நடந்து கொண்டிருந்த ஒரு நிகழ்வை யாழ்ப்பாணத்தில் ஒரு நகரத்தை மையப்படுத்தி நடக்கின்ற ஒரு முயற்சி என்ற வகையில் யாழ்ப்பாண நகரத்தை மையமாக கொண்டு யாழ்ப்பாண நகரத்திலேயே யாழ்ப்பாண நகர முதல்வரின் நல்லாசிகளோடு அவருடைய ஈடுபாட்டை வேண்டி 2019 நிகழ்வு நடைபெற்ற போது நானும் என் துணைவியும் இணைந்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு சில பொறுப்புகளை தந்திருந்தீர்கள். அவற்றின் அடிப்படையில் நல்ல சில பாடங்களையும் சில அனுபவங்களையும் எல்லோரும் பெறுவதற்கு வாய்ப்பாக அந்த சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அதுபோலவே கோவிட் பெரும் தொற்று காரணமாக முடக்கப்பட்ட இந்த உலக சூழலில் நாம் இந்த கருத்து சார்ந்த உரையாடல்களை, உற்சாகத்தை, அவசரத்தன்மையை, அதனுடைய தீவிரத்தை பொதுமக்கள் மட்டத்திலே எடுத்துச் செல்வதற்கான முயற்சிகளில் ஒன்றாக இதை நான் பார்க்கிறேன். அந்த வகையில் முறையும் ஒரு நடுவர் என்ற வகையில் முன்வைக்கப்பட்ட செயல் முனைப்புகள் சிலவற்றை ஆராயும் வாய்ப்பு பெற்றிருக்கின்றேன். இது இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும். வரப்போகின்ற சில நாட்களில் உலகத்துக்கே அடுத்த கட்டத்துக்கான மனித இனத்தின் இருப்புக்கான முயற்சியை திசை காட்டி கொண்டு நடத்துவதற்கான உச்சி மாநாடு நான் வாழ்கின்ற இந்த யுனைடெட் கிங்டம், ஸ்காட்லாந்து, கிளாஸ்கோ நகரத்தில் நடைபெற இருக்கிறது. என்னை போன்றவர்கள், மூத்தவர்கள் பல்வேறு வகையில் இதை பல்வேறு அனுபவங்களூடாக பார்ப்பவர்கள், இதுவரை மானிடம் கண்டிராத வகையில் மக்களும், தேசங்களும், அரசியல் தலைவர்களும், வணிக நிறுவனங்களும் தம்மை ஒருங்கிணைத்து ஒரு தளத்தில் நிச்சயமான சில முடிவுகளை எட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த உச்சி மாநாடு எதிர்பார்க்கப்படுகிறது. அது கைகூட வேண்டும். கைகூடினால்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு நடத்தும் முறையில், நம்முடைய வாழ்க்கை முறைகளின் வெவ்வேறு அம்சங்கள் எவ்வாறு, குறிப்பாக இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் சொல்லப்படுகின்ற கரிய அமில வாயுவின் உமிழ்வின் தன்மையை குறைப்பது முதல் படியாக தேவைப்படுகின்ற ஒன்றாகவும், இயற்கையை வழிகாட்டியாக இயற்கையோடு சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கைக்கு நாம் நம்மை மீள திருப்பி செல்ல வேண்டும், மாற்று சக்திகளை பயன்படுத்த வேண்டும் என்ற பெரும் நோக்கு கொண்ட வகையில் அதை மனிதர் தாமாக முன்வராவிட்டால் அதனை வற்புறுத்தல்கள், கட்டுப்பாடுகள், ரெகுலேஷன்ஸ் மூலம் அரசுகள் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் பாரிஸில் 5 ஆண்டுகளுக்கு முதல் கொடுக்கப்பட்ட உத்தரவாதங்களை தாண்டிய புதுமையான உத்வேகம் உள்ள முயற்சிகளுக்கு தேசங்கள் முன்வர வேண்டும். இலங்கை தேசத்தின் தலைவர்களும் இங்கே வர இருக்கிறார்கள். இந்த எதிர்பார்ப்பின் மத்தியில் கூடுகின்ற இந்த கிளைமேட் நிகழ்வு வர இருக்கின்ற 2 நாட்களிலும் அதுக்கு ஏற்ற வகையில் அதற்கான உலக போக்குகளை அவதானித்து அவை எவ்வாறு எம்மை பாதிக்க இருக்கின்றன, அதில் நாம் எவ்வாறு எம்மை மீளமைத்து வாழ்வதற்கு அடுத்த தலைமுறைக்கு காட்டிக் கொடுக்க போகின்றோம், நம்முடைய தேவைகளை எவ்வாறு குறைக்கப் போகின்றோம், எவ்வாறு இயற்கையோடு இசைவாக வாழப் போகின்றோம், எவ்வாறு செயற்கையை
அப்புறப்படுத்தி நம்முடைய செயல் திட்டங்கள் மூலம், முன்னுதாரணங்கள் மூலம் அவை மற்றவர்களுக்கும் பாடமாக பள்ளி மாணவர்கள் முதல் சமூகத்தின் எல்லா கூறுகளும், அதிலும் குறிப்பாக இங்கே மையமாக பேசப்படுகின்ற யாழ்ப்பாண நகரம் ஒரு ஒரு முன்னுதாரணமான நகரமாக இலங்கையில் வாழலாம். நிலைபெறான ஒரு சமூகத்தையும், நிலைபெறான ஒரு உணவு தொகுதியையும், நிலைபெறான நீர் வளங்களையும், நிலைபெறான ஆரோக்கியமான மக்கள் சமூகத்தையும் வளர்ப்பதற்கு யாழ்ப்பாணம் தன்னை முன்னிறுத்த வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை முயற்சியில் ஈடுபட்டு செயல்படுத்துகின்ற இளையோர் உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி வணங்கி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். தனது நேரத்தை ஒதுக்கி அந்த வாழ்த்துறையை வழங்கி சென்ற பேராசிரியர் ஸ்ரீஸ்கந்தராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த உரையை ஆற்றுவதற்காக சகலதுறை வித்தகரும், சமூகம் சார்பில் ஆர்வம் கொண்டவரும், பொறியியலாளரும், எமது முயற்சிகளில் பல வகைகளில் ஆதரவு வழங்குவருமான தைந்தன் அண்ணா அவர்களை ஒரு உரையை ஆற்றுமாறு அழைத்து நிற்கின்றோம். வணக்கம் ஜெயேந்திரன். வணக்கம், கேக்குதோ? நன்றி. முதலாவதாக இந்த நிகழ்வுகளை எனக்கும் ஒரு உரையாற்றுவதற்கு வாய்ப்பு தந்த இந்த ஏற்பாடு குழுவினருக்கு முதலில் நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில என்னுடைய பார்வையில இத ஒரு வெறுமனே ஒரு கிளமெத்தோன் நிகழ்வுன்றதை தாண்டி எங்களோட சமூகத்துக்கு இந்த இருப்புக்கு மிகவும் தேவையான அத்தியாவசியமான ஒரு நிகழ்வாகத்தான் இதை பார்க்கிறேன். இது ஒரு வெறும் நிகழ்வு என்று நாங்கள் கடந்து விட முடியாது. இதில் ஏராளமான இளைஞர்கள், ஏராளமான சமூகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற அமைப்புகள் ஒருங்கிணைக்கிறீர்கள். ஸோ இந்த ஒற்றுமையாக வந்திருக்கின்ற ஒரு பலம், இது எங்களுடைய சமூகத்தினுடைய இருப்பை நோக்கி திரும்பி இருக்கின்ற பார்வை, எங்களுடைய போக்கஸ், அதாவது எங்களுடைய தூர நோக்கான பார்வை என்பது எங்களுடைய சமூகம் சார்ந்த ஒரு நிலைபெறான சமூகம் சார்ந்த ஸ்ரீஸ்கந்தராஜன் சொல்லியிருந்தது போல நிலைபெறான ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பார்வையை எங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றது. அது எங்களுடைய சமூகத்தினுடைய இருப்பை நீண்ட காலத்துக்கு தக்க வைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த நிகழ்வு கொடுத்திருக்கின்றது. ஸோ உண்மையில இந்த கடந்த 3 வருடங்களாக இந்த நிகழ்வினை அவதானித்து வருவனாகவும், என்னால் முடிந்த அளவுக்கு என்னுடைய பங்களிப்பை வழங்கி வருவனாகவும், இதனுடைய வளர்ச்சியை மிகவும் மிகவும் போற்றத்தக்க வகையில் பார்க்கக்கூடியவாறு இருக்கின்றது. இந்த வருடம் பார்த்தீங்கன்னா சொன்னால் மிக அதிகமான ப்ராஜெக்ட்ஸ், அதாவது செயற்திட்டங்கள் வந்திருக்கின்றன. மிக அதிகமானவர்கள் பங்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது அறிவு சார்ந்த, அதாவது காலநிலை மாற்றம் சார்ந்த அறிவு என்பது அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. நாங்கள் ஒவ்வொருவரும் இதில் இணைந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களாக இருக்கட்டும், இதில் கலந்து கொண்டிருக்கின்ற ஆர்வலர்களாக இருக்கட்டும், ஒவ்வொருவரும் தினம் தினம் கற்றுக்கொண்டு இத காலநிலை எங்களுடைய சமூகத்தில் ஏற்படுத்த போகின்ற அந்த தாக்கத்தை தினம் தினம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் கடந்த வருடம் இது உணர்ந்திருந்ததை விட இந்த வருடம் அதனுடைய தாக்கத்தை இன்னும் அதிகமாக அறியக்கூடிய வாய்ப்பை இந்த நிகழ்வு ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. அது சார்ந்து அதிகமாக சிந்திக்க தூண்டுகின்றது. எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு, அதாவது எங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், எங்களுடைய பழகி கொண்டிருக்கின்ற பிற எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கும் இந்த அறிவினை கொண்டு சென்று சேர்க்கக்கூடிய அளவிலே இந்த நிகழ்வு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை சமூக அளவிலே செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த நிகழ்வினை வெற்றிகரமாக தொடர்ச்சியாக ஆர்வத்துடன், அதாவது ஆத்மார்த்தமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை இளைஞர்களுக்கும், இதில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அமைப்புகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வினுடைய வெற்றி எங்களுடைய சமூகத்தினுடைய இருப்பினுடைய வெற்றியாக கருதி கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தைந்தன் அண்ணா உங்களுடைய கருத்துக்களுக்கு. ஆகவே இந்த கிளைமெத்தோன் 2021 முதல் நாள் ஆரம்ப நிகழ்வுடன் கூடிய அறிமுக நிகழ்வின் இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ளோம். அடுத்ததாக இந்த நிகழ்வு தொடர்பில் தமது கருத்துக்களை தெரிவிக்க விரும்புவர்கள் ரைஸ் ஹேண்ட் என்ற ஆப்ஷன் மூலம் கைகளை உயர்த்தி உங்களுடைய கருத்துக்களை கூறிக்கொள்ளலாம். அதற்கான நேரம் இது. யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் ரைஸ் ஹேண்ட்.
அந்த நேரத்திலே இந்த நிகழ்வின் ஒழுங்கமைப்பாளர்கள் அனுசரணையாளர்களை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். இவருடைய யாழ்ப்பாண கிளைமத்தோன் பெருநிகழ்வை முன்னெடுப்பதற்கான ஆரம்பகட்ட முயற்சிகளை சிறகுகள் அமையம் மற்றும் நீர் ஆர்கானிக்ஸ் பிரதான ஒழுங்கமைப்பாளர்கள் என்ற ரீதியில் செய்து கொண்டுள்ளனர். மற்றும் யாழ்ப்பாண மாநகர சபை, வடக்கு மாகாண தகவல் தொழில்நுட்ப சம்மேளனம், யாழ்ப்பாண பயில்கழகம், நூலக நிறுவம், ஊற்று சிந்தனை நடுவம், டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங், பிரைமே பிளஸ், யூத் ஆப்பர்ச்சுனிட்டி, வெண்பா புத்தக நிலையம், ஔடதம், மனிதம், கிளிக்கர், பசுமை தூய்மை இயக்கம், பிளாஸ்டிக் ஜீரோ ஃபோம் ஆகியோர் பிரதான பங்காளர்களாக இணைந்து கொண்டுள்ளனர். மேலும் இப்பெரு நிகழ்வினை வெற்றியடைய செய்ய கொம்டிஇடி நிறுவனம் முக்கிய பங்காளர்களாக புலம்பெயர் நாடுகளில் இருந்து கைகோர்த்துள்ளனர். மேலும் எஸ்எஸ் கிரியேஷன் டிசைன் நிறுவனத்தினர் மற்றும் மைக்ரோவி நிறுவனத்தினர் இந்த வடிவமைப்பு பங்காளர்களாக எங்களுடன் இணைந்துள்ளனர். மேலும் யாருக்கும் கேள்விகள் இல்லாது இருப்பின் நாம் இந்த நிகழ்வின் இறுதி நிகழ்வான நன்றி உரைக்கு செல்லலாம். அந்த நன்றி உரையை ஆற்றுவதற்காக எமது சிறகுகள் அமையத்தின் உறுப்பினரும் செயற்பாட்டு ஆர்வலருமான சிவகஜன் அவர்கள் இணைந்து கொள்வார். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய கிளைமத்தோன் நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இன்றைய நேர பொழுதுக்கான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எமது இன்றைய முதலாவது நாள் ஆரம்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வளவாளர்களாகவும் கருத்து தெரிவித்த அதிதிகள் அனைவருக்கும் எமது இந்த நேர நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் இதிலே இணைந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சிக்குரிய போட்டியாளர்கள், நிகழ்ச்சியினுடைய ஒழுங்கமைப்பாளர்கள் மற்றும் வழிகாட்டிகள் மற்றும் நடுவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இதுவரை காலமும் அதிக நேரம் எமக்காக தமது பொன்னான நேரங்களை செலவு செய்து எமது போட்டியாளர்களை ஊக்கப்படுத்திய மென்டர்ஸ், அதாவது வழிகாட்டிகள் அனைவருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோல இந்த நிகழ்ச்சிக்கு பேக்கெண்டாக இருந்து பின்னரங்க வேலைகள் பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய எமது தொழில்நுட்ப உதவியாளர்களுக்கும், அதுபோல எமது நிகழ்ச்சிக்குரிய அனுசரணையாளர்கள் கொம்டிஏட், அதுபோல நிகழ்ச்சியினுடைய பங்காளர்கள், சேலஞ்ச் பார்ட்னர்ஸ், நாலேஜ் பார்ட்னர்ஸ், அது மாதிரி ஆர்கனைசிங் பார்ட்னர்ஸ் உள்ளிட்ட அனைவருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதுபோல இதுவரை நேரமும் சமூக வலைத்தளங்களின் வாயிலாகவும் ஜூம் தொழில்நுட்பத்தின் வாயிலாகவும் இணைந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களாகிய உங்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இறுதியாக இந்த பொது முடக்கம் காரணமாக எவராலும் நேரில் சமூகம் தர முடியாத காரணத்தினால் வந்தவர்கள் அனைவரையும் ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் என இருக்கின்றோம். ஏழுமானவர்கள் உங்களுடைய கேமராவை ஒன் செய்தால் நாங்கள் இதை ஆவணப்படுத்திக் கொள்ளலாம் என இருக்கின்றோம். அதாவது ஆவணப்படுத்தல் நிகழ்ச்சியின் ஒரு முக்கிய அங்கம் என்பதனால் ஏழுமானவர்கள் உங்களுடைய கேமராவை ஒன் செய்து கொண்டால் நன்றாக இருக்கும். ஏழுமானவர்கள் இன்னும் ஒரு நிமிடத்துக்கு கேமராவை ஒன் செய்யக்கூடியவர்கள் ஒன் செய்தால் படத்தை எடுத்துக்கொண்டு இந்த முதலாம் நாள் நிகழ்ச்சியை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரலாம். மேலும் இரண்டாம் நாள் நிகழ்ச்சிகள் நாளை காலை 10 மணிக்கு ஆரம்பிக்கும். அதிலும் உங்களுடைய பங்கினை உறுதி செய்து கொள்ளுங்கள். இந்த அதிகாலை நேரத்திலும் எங்களுடன் இணைந்து கொண்டு இவ்வளவு நேரத்தையும் விரயம் செய்த அனைவருக்கும் நன்றி. ஆகவே நாம் இப்பொழுது படங்களை எடுத்துக்கொள்ளலாம். நன்றி. ஆவணப்படுத்தல் இறுதி நிறைவடைந்தது. ஆகவே முதலாம் நாள் நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொண்டிரலாம். நாளை மீண்டும் காலை உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.